ஓம் சாந்தி. 29 அக்டோபர் 2022. சிவபாபாவுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: பாபாவை குஷியோடு நினைக்க வேண்டும், ஏன்? பாபாவை குஷியோடு நினைக்க வேண்டும், ஏன்? இரண்டாவது கேள்வி: வெற்றி மாலை எப்போது உருவாகும்? வெற்றி மாலை எப்போது உருவாகும்? மூன்றாவது கேள்வி: பாபா எதை ஒண்டர் என்று சொல்கிறார்? பாபா எதை அதிசயம் அல்லது ஒண்டர் என்று சொல்கிறார்? நான்காவது கேள்வி: எப்படிப்பட்டவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது? எப்படிப்பட்டவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது? அஞ்சாவது கேள்வி: எப்போது சம்பூர்ண தூய்மையானவர் என்று சொல்ல முடியும்? எப்பொழுது சம்பூர்ண தூய்மையானவர் என்று சொல்ல முடியும்? சம்பூர்ண அப்படின்னா முழுமையான, தூய்மையானவர் என்று சொல்ல முடியும். fill in the blanks. First, யாருக்கு இறுதியில் எந்த நினைவு வராமல் இருக்கிறதோ, யாருக்கு இறுதியில் எந்த நினைவு வராமல் இருக்கிறதோ அவர்கள்தான் டேஷ். யாருக்கு இறுதியில் எந்த நினைவு வராமல் இருக்கிறதோ அவர்கள்தான் டேஷ். இரண்டாவது, சத்யுக திரேதா யுகத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள்தான் டேஷ். சத்யுக திரேதா யுகத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள்தான் டேஷ். மூன்றாவது, எவ்வளவு சீக்கிரத்தில் வருவார்களோ அவ்வளவு டேஷ். அதாவது ஞான மார்க்கத்துல எவ்வளவு சீக்கிரத்தில் வருவார்களோ அவ்வளவு டேஷ். நான்காவது, எதை அர்ப்பணம் செய்யப்படுகிறதோ டேஷ். அஞ்சாவது, டேஷ் மூலம் நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். டேஷ் மூலம் நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். ஆறாவது, சங்கம யுகத்தின் ஆனந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி: பாபாவை குஷியோடு நினைக்க வேண்டும், ஏன்? தந்தையே குஷியோடு நினைக்கணும்னா பாபா சொல்றார், வைரம் போன்ற வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கிறார். இதன் மூலம்
துரு நீங்கிவிடும். வைரம் போன்ற வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கிறார். இதன் மூலம் துரு நீங்கிவிடும். ஆகையால் என்ன பண்ணணும்? பாபாவை குஷியோடு நினைவு செய்ய வேண்டும். குஷியா நினைச்சீங்களா இன்னைக்கு? ரெண்டாவது கேள்வி, வெற்றி மாலை எப்போது உருவாகும்? வெற்றி மாலை எப்போது உருவாகும்? கர்மாத்தீத்த நிலை அடையும் போது. பாபா சொல்றார், முயற்சி செய்ய உங்களுடைய வெற்றி மாலை உருவாகிவிடும். மூன்றாவது கேள்வி, பாபா எதை ஒண்டர் என்று சொல்கிறார்? பாபா எதை ஒண்டர் அல்லது அதிசயம் என்று சொல்கிறார்? ஆத்மாக்களுக்கு நடிப்பு தனித்தனியானது. ஆத்மாக்களுடைய நடிப்பு தனித்தனியானது. இதைதான் பாபா ஒண்டர் அல்லது அதிசயம் என்று சொல்கிறார். நான்காவது கேள்வி, எப்படிப்பட்டவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறது? எந்த குழந்தைகள் அமைதியாக மற்றும் இனிமையாக இருக்கிறார்கள்? எந்த குழந்தைகள் அமைதியாக இனிமையாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பதவி உயர்ந்ததாக இருக்கும். அஞ்சாவது கேள்வி, எப்போது சம்பூர்ண தூய்மையானவர் என்று சொல்ல முடியும்? பாபா சொல்றார், எப்போது எந்த ஒரு விகாரத்தின் அம்சம் கூட இல்லையோ அப்பொழுது சம்பூர்ண தூய்மையானவர் என்று சொல்ல முடியும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், யாருக்கு இறுதியில் எந்த நினைவு வராமல் இருக்கிறதோ அவர்கள் யாருக்கு இறுதியில் எந்த நினைவு வராமல் இருக்கிறதோ அவர்கள்தான் டேஷ். அவர்கள்தான் மாலையில் மணி ஆகுவார்கள். எல்லாரும் மாலையில மணி ஆயிட முடியாது. கடைசி நேரத்துல எந்த நினைவும் வராமல் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் மாலையில் மணி ஆகுவார்கள். இரண்டாவது, சத்தியக திரேதா யுகத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள்தான் டேஷ். சுகத்தை அடைவார்கள். சத்தியக திரேதா யுகத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். மூன்றாவது, எவ்வளவு சீக்கிரத்தில் வருவீர்களோ அவ்வளவு டேஷ். எவ்வளவு சீக்கிரத்தில் வருவீர்களோ, எந்த குழந்தைகள் எவ்வளவு சீக்கிரத்துல பாபா வீட்டுக்கு வராங்களோ அவர்கள் அந்த அளவுக்கு சுகத்தை அடைவார்கள். நான்காவது, எது அர்ப்பணம் செய்யப்படுகிறதோ டேஷ். எது அர்ப்பணம் செய்யப்படுகிறதோ அது கூட நினைவிற்கு வரக்கூடாது. எதெல்லாம் நம்ம பாபாவுக்கு சரண்டர் பண்றோமோ, அர்ப்பணம் பண்றோமோ, அது பணமா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் எதுவா இருந்தாலும், ஆனா நான் இவ்வளோ சேவை செய்தேன் அப்படின்னு நினைச்ச கூட போச்சு. அதனால தான் பாபா சொல்றாரு, எதெல்லாம் நீங்க அர்ப்பணம் செய்யப்படுகிறீர்களோ அது அது கூட நினைவுக்கு வரக்கூடாது. அஞ்சாவது கேள்வி, டேஷ் மூலம் நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். ஈஸ்வரிய வழியின் மூலம் நீங்கள் மனித நிலையிலிருந்து தேவதை ஆகிறீர்கள். ஆறாவது, சங்கமயுகத்தின் ஆனந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் டேஷ். சங்கமயுகத்தின் ஆனந்தத்தை அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் மாயையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருங்கள். மாயையின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு சுதந்திரமாக இருங்கள்.
அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.